ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் இன்றைக்கி 2வது நாள் ரெசிபிங்க. அதாவது இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி 2. ஒன்று கோதுமை அப்பம், இன்னொன்று பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கப்பில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே அளவில் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்பில் சரிசமமாக எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கலாம். 3வதாக மைதா மாவும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது கூட 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 கப்பு அளவுக்கு 3 மாவும் சேர்த்துருக்கோன்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போதும். இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் புசு புசுன்னு வரும் நமக்கு அப்பம். இப்போ இது கூட ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னமும் நமக்கு கூட்டி கொடுக்கும். இப்போது இது கூட 4 ஏலக்காயை எடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரையில் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. அதாவது நம்ம கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். கரண்டியில் மொண்டு ஊற்றுற அளவுக்கு இருந்துருச்சுன்னா அது ரொம்பவும் நமக்கு இணக்கமாக போயிடும். அப்புறம் ரொம்ப எண்ணெய் பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது நம்ம கையில் எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு கரண்டியில் தான் போட்டிருக்கேன். கரண்டியில் போடுறத விடவுமே கையில் போடும்போது தாங்க பாலாக அழகாக வந்தது. கரண்டியில் போடும்போது கொஞ்சம் சப்பையாக தான் வந்தது. இப்போது கரண்டியில் எல்லா மாவையும் நம்ம சேர்த்தாச்சு. இதுவே இப்போது நல்லா வெந்துட்டு உப்பி மேலே வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொசன்னு உப்பி வந்துருச்சுல்ல. இதுக்கப்புறமா நம்ம மெதுவாக ஒவ்வொரு அப்பமாக திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்துட்டு வரும் உங்களுக்கு. இப்போது இது இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்துடுச்சுல. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் ரொம்பவே டேஸ்டியான அப்பம் சூப்பராக ரெடியாகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற அப்பத்தையும் எடுத்துடலாம். எல்லா அப்பமும் செஞ்சாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இதோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்க்கு சின்னதாக இருந்தது, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பை சேர்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன குட்டி சட்டியில் செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாவோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சட்டியிலே போட்டு தாளிச்சாச்சு. இப்போது இது கூட கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துருந்தேன். சீரகமும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறி வர ஆரம்பிக்கும். அப்படி மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மறுபடியும் நம்ம கொள்ளுக்கட்டையில் சேர்த்து வேக வைக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வணங்கினா போதும். இப்போ வணங்கியதை மாவில் சேர்த்துருக்கோம். மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் அந்த கணக்கு வச்சு சேர்த்தாதீங்க, அப்புறம் உப்பு அதிகமாயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசைஞ்சு வச்சோம்னாவே நமக்கு ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வரும் மாவு. அதாவது வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நமக்கு மாவு பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியை கொடுத்துரும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துணும். அதுவும் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா ரொம்பவும் தண்ணியாக போயிடும். அப்புறம் நமக்கு கொள்ளுக்கட்டை பிடிக்கவே வராது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிடிக்கொள்ளுக்கட்டை செய்கிற அளவுக்கு மாவு இருக்கணும். இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்குது. நம்ம பிடிக்கும் போது ரொம்பவும் இறுகலாக பிடிச்சிடாமல் சாஃப்டாக பிடிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டையும் நமக்கு சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு
மெதுவாக மென்மையாக நாம்பி கொடுத்தா போதும். நம்மளோட கொழுக்கட்டை சூப்பரான ஷேப்பில் ரெடி ஆகிடும். இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போது இட்லி சட்டியில் இட்லி வேக வைக்கிறது போலவே நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட கொழுக்கட்டை சூப்பர் சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி 2ஆம் நாள் ஸ்பெஷலில் நம்ம கோதுமை அப்பம் கார கொழுக்கட்டை 2யும் செஞ்சு சூப்பராக அசத்தியிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.